வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. போனை பார்த்து போர் அடிச்சு போன ஈஸ்வரி, ச்சே, வீட்ல வயசானவ ஒருத்தி இருக்கான்ற நினைப்பே இல்ல. வெளியே போனவன் சீக்கிரமா வரலாம்லன்னு தனக்குத்தானே புலம்பிட்டு இருக்க. டோர் பெல் ரிங் ஆகுது. யாருன்னு கேட்க, பாட்டி நான் தானே செடியனோட வாய்ஸ் கேக்குது. டேய், கதவு திறந்துதான் இருக்கு, உள்ளர வாடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல செடியன் உள்ளர வர்றாரு. என்னடா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே போன, இப்ப திரும்ப வந்து நிக்கிற அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அப்பாதான் பாட்டி வர சொன்னாரு அப்படின்னு செழியன் சொல்றாரு. அவனே இன்னும் வரல, அதுக்குள்ள உன்னை வர சொன்னானா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஆமாம் பாட்டி, உடனே வர சொன்னாரு அப்படின்னு செழியன் சொல்ல. ஓஹோ, எதுக்கான ஈஸ்வரி கேக்குறாங்க. தெரியலையே பாட்டின்னு செழியன் சொல்ல. சரி, நீதான் அவனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்கிறாங்க ஈஸ்வரி. செழியன் போன் எடுக்கிறப்பவே கோபி உள்ளர வர்றாரு. இதோ வந்துட்டானேடான்னு ஈஸ்வரி சொல்ல. ஐயோ அம்மா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கேன்னு கோபி சொல்ல. என்னப்பா, என்னன்னு சொல்லுங்கன்னு செழியன் எழுந்து நிக்க. உட்காரு உட்காரு அப்படிங்கிற கோபி செழியனை உட்கார வச்சுட்டு அவரும் உட்கார்றாரு. நான் உனக்கு ஒரு டிங்கு போட்டோவும் அனுப்பியிருந்தேனே, பாத்தியான்னு கேட்க, ஆமாப்பா பார்த்தேன், சுதாகர்னு அப்படின்னு செழியன் சொல்ல. அந்த டீட்டெயில அனுப்பினேன்னு நீ செக் பண்ணியாடா அப்படின்னு கோபி ரொம்பவே எக்ஸைட்டடா கேட்க. அப்பா, அந்த டீட்டெயில் எல்லாம் நான் செக் பண்ணேன்ப்பா. எவ்வளோ பெரிய மனுஷன் அவரு, அவரை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன் நானு. அவரு மேனுஃபேக்சரிங், ஹாஸ்பிட்டல், அது இதுன்னு ஏகப்பட்ட பிசினஸ் பண்றாரு அப்படிங்கிற செழியன். பாட்டி, சிட்டிலேயே ஒன் ஆஃப் த சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மேன் அவரு அப்படின்னு செழியன் சொல்ல. அப்படியாங்கிற மாதிரி தலையை மட்டும் ஆடுறாங்க ஈஸ்வரி. டேய், இந்த சிட்டில மட்டும் இல்ல, ஃபுல் ஸ்டேட்லயே பெரிய பிசினஸ் மேன், கண்ட்ரிலேயே பெரிய பணக்காரருடா அவரு அப்படின்னு கோபி சொல்ல. ஓ அப்படின்னு செழியன் ஆச்சரியமா பாக்குறாரு. இப்ப எதுக்கு யாரோ ஒருத்தரை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு ஈஸ்வரி கேட்க, இருங்க இருங்க இருங்க, சொல்றேன். அவரு என் ஃப்ரெண்டு வேலை பாக்குறான்லமா அந்த கம்பெனில, அதோட எம்டி அவரு. என் ஃப்ரெண்டு வர சொன்னானே, அவரை மீட் பண்ணதாமா அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க. வாட், சுதாகர் சார நீங்க மீட் பண்ணீங்களா அப்படின்னு செடியன் ஆச்சரியமா கேட்க. எஸ் எஸ், நான் இப்பதான் அவரை நேரடியா மீட் பண்ணேன் அப்படின்னு கோபி சொல்ல. அப்பா, என்ன விஷயம்னு கேக்குறாரு செழியன். என்னப்பா, அவரோட சேர்ந்து ஏதாவது பிசினஸ் பண்ண போறீங்களா அப்படின்னு செழியன் கேட்க. இல்லடா, அதை விட பெட்டர், அதை விட வேற பெரிய விஷயம்டா. ஐயோ, அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல, எனக்கு அதை விட ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குடா. அங்க நடத்ததை எப்படி எப்படி சொல்றது அப்படிங்கிற கோபி பெரிய பெரிய மூச்சு எடுத்து தன்னை ஆசுவாசப்படுத்திக்கிறாரு. ஏய், என்னன்னு சொல்லுடா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு கோபி. எல்லாத்தையும் சொல்லிட்டு, சுதாகர் சொன்ன உங்க பொண்ண எங்க வீட்டு மருமகள் ஆக்கிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சுதாகர் சொன்னதை கோபி சொல்ல. சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அப்படியே ஆண்டு வாயை திறந்து சிரிச்சிட்டு இருக்காரு செழியன். என்னடா, வாயை பொழந்து பேன்னு பாக்குற அப்படின்னு கோபி கேட்க. அப்பா, எனக்கு என்னமோ ட்ரீம்ஸ் கம் ட்ரூ மாதிரி இருக்கு, என்னால நம்பவே முடியலங்கிறாரு செழியன். என்னால இந்தாண்டா நம்பவே முடியல, நானும் இப்படிதான் வாயை பொழந்துகிட்டு அந்த ஆளையே பாத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கோபி சொல்ல. டேய், ரொம்ப பெரிய இடமா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க. பெரிய இடம் இல்ல, ரொம்ப பெரிய 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 இடம், அவ்வளோ கற்பனை இமேஜின் கூட பண்ண முடியாத பெரிய இடம். அப்படி ஒரு இடத்துல இருந்து நம்ம இனியாவ பொண்ணு கேட்டு வந்திருக்காங்கன்னா உண்மையிலேயே நாம ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணுமா அப்படின்னு கோபி சொல்ல. மாப்பிள்ளையோட போட்டோ இருக்காப்பான்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. இருக்குமா, ஒரு நிமிஷம் அப்படிங்கிற கோபி மொபைல் எடுத்து செழியன் கிட்ட கொடுத்திருந்தா பாட்டி கிட்ட கொடுங்கிறாரு. இதோ பாட்டி அப்படின்னு செழியன் காமிக்க. பார்த்துட்டு சந்தோஷமா, நம்ம இனியாவுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்காரு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல. அம்மா, நல்லா படிச்சிருக்கான், வேற ஸ்டேட்ல இருக்கான், ஃபாரின்ல எல்லாம் படிச்சிருக்காமா. இல்ல, அது மட்டும் இல்ல, அப்பா கூட சேர்ந்து கம்பெனியை பாத்துக்கிறாமா. இதுல எல்லாத்த விட பெரிய விஷயம், கூட பிறந்தவங்க யாருமே இல்ல, ஒரே பையன், செல்ல புள்ள அப்படின்னு கோபி சொல்ல. அப்படியான்ற மாதிரி கேக்குறாங்க ஈஸ்வரி. செழியா, அம்மா, நாம எங்க தேடி பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு வரன் நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதாம்மா நான் உங்க யார்கிட்டயும் கலந்து பேசாம நான் அங்கேயே இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொல்லிட்டேம்மா, ஒத்துக்கிட்டேம்மா, உங்களுக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லையே மா அப்படின்னு கோபி கேட்க. நீ சம்மதம் சொல்லாம வந்திருந்தாதான் தப்பு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல. செழியா, நீ என்ன சொல்றன்னு ரொம்ப ஆர்வமா கேக்குறாரு கோபி. அப்பா, இதெல்லாம் ஏதோ கனவு மாதிரி இருக்கு அப்படின்னு செழியன் சொல்ல. டேய், கனவு இல்லடா, உண்மையிலேயே ஆண்டவன் இருக்கான்டா. நாம நினைச்சதை விட இனியாவுக்கு ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடக்க போகுதுடா. உண்மையிலேயே அவங்க இடத்துக்கு போய் ரொம்ப சந்தோஷமா வாழ போறாடா அப்படின்னு கோபி சொல்ல. ரொம்பவே சந்தோஷமா சாமியை கும்பிடுறாரு செழியன். என்னமோ நாம இனியா வாழ்க்கையை அழிக்க வந்த மாதிரியும் அவதான் இனியாவை வாழ வைக்க வந்த மாதிரியும் பேசுவல்ல பாக்யா, அவளுக்கு இப்பவாவது புரியட்டும் நல்லா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல. அப்பதான் கோபிக்கு கொஞ்சம் உரைக்குது. அம்மா, நம்ம சம்மதம்லாம் ஓகே, பாக்யா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாளா அப்படின்னு கோபி சந்தேகமா கேட்க. ஒத்துக்காம எங்க போயிட போறாடா, நான் பாக்யா கிட்ட பேசுறேன், நாளைக்கு காலையிலேயே வீட்டுக்கு போய் அவகிட்ட பேசிடலாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல. ஓகே மாங்கிறாரு கோபி. அப்பா, ஆனா இனியா
அப்படின்னு செழியன் கேட்க, நல்லது எது கெட்டது எதுன்னு புரியாத வயசுடா. இதுதான் நல்லதுன்னு எடுத்து சொன்னா இனியா புரிஞ்சுக்க போறா? கோபி, பாக்யா கிட்ட நான் பேசுறேன், இனியா கிட்ட நீ பேசு, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வச்சிடுவோம், தள்ளி போட வேண்டாம், சீக்கிரமாவே நடத்தி வச்சிடலாம் அப்படின்னு ஈஸ்வரி சந்தோஷமா சொல்ல செழியனும் சந்தோஷமா தலையாட்டுறாரு. கோபி மட்டும் யோசனையா தலையாட்டுறாரு. மறுநாள் காலையில பொழுது விடிய செழியன் லேப்டாப்ல உட்காந்து ஹால்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட போன் அடிக்க எடுத்து, பாட்டி எங்க இருக்கீங்கன்னு கேட்க, நாங்க அங்க வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம், இன்னும் 5 நிமிஷத்துல வந்துருவோம், உங்க அம்மா வீட்ல இருக்காளான்னு ஈஸ்வரி கேட்க, இருக்காங்க பாட்டிங்கிறாரு செழியன். சரி நாங்க வந்துடுறோம்னு பாட்டி சொல்ல, சரி பாட்டிங்கிறாரு. செழியன் போனை வச்சுட்டு பாக்க, மேல இருந்து பாக்யாவும் அவர் பின்னாடி எழிலும் நடந்து வர்றாங்க. 2 பேரையும் பார்த்தா எங்கேயோ கிளம்பி வெளியே போறவங்க மாதிரி இருக்க. செழியன் எழுந்து வர்றாரு. செழியா, இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமா அப்படின்னு பாக்யா கேட்க, ஆமாமா, நீங்க? டேய், நீ எங்க கிளம்புற அப்படின்னு கேக்குறாரு செழியன். ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் பாக்யா சொல்ல, ஏய் நீயும் போறியாடான்னு கேக்குறாரு செழியன் எழில் கிட்ட. எனக்கு ஒரு டிஸ்கஷன் இருக்கு, நான் அதுக்கு போறேன், அப்படியே அம்மாவை டிராப் பண்ணிட்டு போயிருவேங்கிறாரு எழில். சரி, 2 பேரும் எங்க போறதா இருந்தாலும் அப்புறமா போங்க அப்படின்னு செழியன் சொல்ல, ஏன்னு கேக்குறாரு எழில். இப்ப போறதுல என்ன பிரச்சனைன்னு எழில் கேட்க, இல்ல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு செழியன் படபடப்பா சொல்ல, பேசணுமா அப்படின்னு எழில் கேக்குறாரு. என்னடா பேசணும்னு பாக்யாவும் கேக்குறாங்க. பேசணும்னா நான் இல்லம்மா, நாங்க பேசணும் அப்படின்னு செழியன் சொல்ல, அப்படின்னு பாக்குறாங்க பாக்யா. புரியல, நாங்கன்னா யாரு, நீ மட்டும் தானே இருக்க அப்படின்னு எழில் கேட்க, வருவாங்க அப்படின்னு செழியன் சொல்ல, வருவாங்களான்னு வாசல பாக்குறாரு எழில். யாரு வருவாங்க அப்படின்னு பாக்யாவும் கேட்க, அப்பாவும் பாட்டியும் வருவாங்க, அவங்க, நாங்க எல்லாரும் பேசணும் அப்படின்னு செழியன் சொல்ல, செழியா, இப்படி துண்டு துண்டா பேசினா எனக்கு என்ன புரியும், அவங்க எதுக்கு வர்றாங்க, என்ன பேச போறாங்கன்னு தெளிவா சொல்லுங்கிறாங்க பாக்யா. அது அப்படின்னு செழியன் சொல்லிட்டு இருக்க, அப்போ நாங்க வீட்டுக்கு வரக்கூடாதா பாக்யா அப்படின்ற ஈஸ்வரி சத்தம் கேட்டு திரும்பி பாக்குறாங்க. அவங்க கரெக்டா வாசப்படிக்கிட்ட வந்து நிக்கிறாங்க. அத்தை, நான் வரக்கூடாதுன்னுலாம் சொல்லல, இவன் குழப்பமா ஏதேதோ சொன்னான், அதான் கேட்டுட்டு இருந்தேன், நீங்க உள்ள வாங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, கோபிய ஒரு பார்வை பார்த்துட்டு ஈஸ்வரி வீட்டுக்குள்ள வர, பின்னாடியே கோபியும் வர்றாரு. பாட்டி எப்படி இருக்கீங்கன்னு எழில் கேட்க, பரவாயில்லையே, உனக்கு கேட்கணும்னு தோணுச்சே அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க ஈஸ்வரி. என்னடா, செழியண்ணே பாக்குறதுக்கு அடிக்கடி வர்றான், நீ ஏன்டா பாக்குறதுக்கு வீட்டு பக்கமே வரமாட்டேங்கிற அப்படின்னு கோபி கேட்க, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன் அப்படின்னு எழில் சொல்ல, பிஸியா இருக்கியா, இல்ல உங்க அம்மா போக கூடாதுன்னு சொன்னாளா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஐயோ அப்படிங்கிற மாதிரி பாக்யா பாக்க, பாட்டி, அம்மா அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னு கேட்க, அப்படின்னு அனுப்புறாங்க ஈஸ்வரி. அம்மா, வந்த விஷயத்த பத்தி பேசுவோம் அப்படின்னு கோபி சொல்ல, நீங்க உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற பாக்யா கிச்சனுக்குள்ள போக, உட்காருங்க பாட்டிங்கிறாரு செழியன். 4 பேரும் உட்கார, பாக்யா போய் காஃபி எடுத்துட்டு வர்றாங்க. காஃபியை குடிச்சுக்கிட்டு, இனியாவ மேற்கொண்டு படிக்கணும்னு சொன்னியாமே அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஆமா அத்தை சொன்னேங்கிறாங்க பாக்யா. படிப்பு, வேலை, இதை விட்டா வேற எதுவுமே தெரியாதா உனக்கு, பொம்பளை பிள்ளைக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நீ யோசிக்கவே மாட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, அவளுக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியல அப்படின்னு பாக்யா சொல்ல, கல்யாணத்துக்கு விருப்பம் இல்லாம தான் அந்த செல்வி மகனை காதலிச்சுக்கிட்டு இருந்தாளா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இவங்க விடவே மாட்டாங்களான்ற மாதிரி முகத்தை திருப்பிக்கிறாங்க பாக்யா. பாட்டி, முடிச்சு போன கதையை பத்தி ஏன் இன்னும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு எழிலும் கேட்க, அது முடிச்சு போன கதை மாதிரி எனக்கு ஒண்ணும் தெரியல, உங்க அம்மா தான் ஒரு புரட்சி பெண்ணாச்சே, எப்போன்னு இல்லாம இனியா வந்த செல்வி மகனுக்கு கட்டி வச்சிருவாளோன்னு எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இவங்கிட்ட எல்லாம் பேசவே முடியாதுடா அப்படிங்கிற மாதிரி எழில் முகத்தை திருப்பிக்க, அத்தை அப்படின்னு பாக்யா ஏதோ சொல்ல வர, நிறுத்து அப்படின்னு கைய காட்டுற ஈஸ்வரி இனியாவோட வாழ்க்கைய பத்தி நினைச்சு நினைச்சு கோபியும் செழியனும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. எனக்கும் ராத்திரியெல்லாம் தூக்கமே வரல, அதனாலதான் நாங்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நாங்கன்னா நீங்க 3 பேருமா பாட்டி அப்படின்னு எழில் கேட்க, ஆமா, நாங்க 3 பேரும் தான் அப்படிங்கிற ஈஸ்வரி. கோபி, நீ சொல்லுங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிற கோபி. பாக்யா, என்னோட ஃப்ரெண்டு செந்தில் இருக்கான்ல, அவன் வேலை பண்ற கம்பெனியோட எம்டி, சிட்டிலேயே பெரிய பணக்காரரு, பெரிய பிசினஸ்மேன், அவருக்கு ஒரே பையன், பையன் பேரு நிதிஷ், நம்ம இனியாவ டிவில பாத்திருக்கான் போல இருக்கு, இனியாவ ரொம்ப பிடிச்சு போய் அவன் அப்பா கிட்ட சொல்லியிருக்கான் போல இருக்கு, அவரு செந்திலுக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன மீட் பண்ண சொல்லியிருந்தாரு, நானும் போய் அவர்கிட்ட பேசினேன், நம்ம பொண்ணு இனியாவ அவர் பையன் நிதிஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு கேட்டாரு. அவ்வளோ பெரிய மனுஷன், அவர் பையனுக்கு நம்ம பொண்ணை கேட்டதும் நான் அப்படியே ஸ்டன் ஆயிட்டேன், ஒண்ணுமே புரியல, அவ்வளோ பெரிய இடம். உடனே நான் அம்மா கிட்டயும் செழியன் கிட்டயும் பேசினேன்,
அம்மாவும் பெரிய இடமாச்சே, நல்ல வரனாச்சே, இத விட வேணான்னு சொன்னாங்க. அதான் பாக்யா, நல்ல வரன் வந்திருக்கு. உடனே நம்ம இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம்னு முடிவெடுத்திருக்கோம்னு கோபி சொல்ல, பாக்யாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அப்படியே எழில பார்த்துட்டு அவங்க ஏதோ பேச வர, அதுக்குள்ள தடுத்துடுற ஈஸ்வரி, உடனே இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீங்க யாருன்னு ஆரம்பிச்சிராத. இனியா கோபியோட பொண்ணு. இனியாவோட கல்யாணத்தை முடிவு பண்ண கோபிக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, இதோ பாருங்க அத்த, நான் பொறுமையாவே சொல்றேன். உரிமைய பத்தி எல்லாம் நான் பேசவே இல்ல. ஆனா இனியாவோட கல்யாணத்துக்கு இப்ப எந்த அவசரமும் இல்ல. அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்கு. அவளுக்கு பொறுமையாவே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு பாக்யா சொல்ல, பாக்யா, இனியா டிகிரி முடிச்சாச்சு. இப்போ வேலைக்கு வேற போய்கிட்டு இருக்கா. அடுத்ததா பார்க்க போனா ஒரு பொண்ணு வாழ்க்கையில கல்யாணம் தானே. இதுக்கு மேல என்ன பொறுமையா இருக்கணும் அப்படின்னு கோபி கேட்க, இனியா இன்னும் படிக்கணும். இன்னும் இன்னும் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, படிப்பு வேலையை விட ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் தான் முக்கியம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, முகத்தை திருப்பிக்கிறாங்க பாக்யா. பாட்டி, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுன்னு எழில் சொல்லிட்டு இருக்க. டேய், நீ கொஞ்ச நேரம் பேசாம இரேண்டா. எவ்வளவு பெரிய இடத்துல இருந்து இனியாவ பொண்ணு கேட்டு வந்திருக்காங்க தெரியுமா? அந்த மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டா இனியா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பாடா. ஏய், அவ லைஃப் கம்ப்ளீட்டா செட்டில் ஆயிடும். அத பத்தி யோசிக்க மாட்டியா அப்படின்னு செழியன் சொல்ல, இதோ பாரு, நீ என்ன சொன்னாலும் சரிடா. இப்போதைக்கு இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது சரியா வராது அப்படின்னு பாக்யா சொல்ல, இதோ பாரு, பெரிய இடம், நல்ல வரன். நீ எப்ப இனியாவுக்கு கல்யாணம் பண்றேன்னு முடிவு பண்ற வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண மாட்டாங்க. கைய விட்டு போயிடுங்கிறாரு கோபி. இவர் மட்டும் தானா? ஊர்ல வேற மாப்பிள்ளைங்களே கிடைக்க மாட்டாங்களா அப்படின்னு பாக்யா கொஞ்சம் எரிச்சலா கேட்க, ஈஸ்வரி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன பாக்யா, இவ்வளவு கேஷுவலா பேசுற? இனியாவோட வாழ்க்கைய பத்தி அக்கறையே இல்லாத மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காத அப்படின்னு கோபி சொல்ல, இதோ பாருங்க, எனக்கும் அக்கறை இருக்கு, உங்களுக்கும் அக்கறை இருக்குன்றது எனக்கு தெரியும். ஆனா உங்க அக்கறையை காட்டுற வழி இது இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல, நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? இனியாவுக்கும் அந்த ஆகாஷ கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஆகாஷையோ இல்ல நீங்க சொல்ற அந்த நிதிஷையோ இனியா இப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். கொஞ்ச நாள் போகட்டும்ங்கறாங்க பாக்யா. ஐ எம் சாரி, உன் பேச்ச கேட்டா இனியாவோட வாழ்க்கை நிச்சயமா ஸ்பாயில் ஆயிடும். யாரு என்ன சொன்னாலும் இது பெரிய இடம், நல்ல வரன், கைய விட்டு போயிடக்கூடாது. நான் பார்த்து வச்ச மாப்பிள்ளைய இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு கோபி சொல்ல, அதுக்கு இனியா சம்மதிக்கவே மாட்டா அப்படின்னு பாக்யா சொல்ல, இனியாவை சம்மதிக்க வைக்கிறது எங்க பொறுப்பு அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அத்தை அப்படின்னு மிரட்டலா பாக்யா கூப்பிட, போதும் நிறுத்து பாக்யா, இனியாவுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நாங்க இருக்கோம். அனுமதி கொடுன்னுலாம் உங்ககிட்ட கேட்கல. தகவல் சொல்லிட்டு போலான்னு தான் வந்தோம். நீ சம்மதிச்சாலும் சம்மதிக்கலைன்னாலும் இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இடையில புகுந்து குட்டைய குழப்புறது, இனியாவுக்கும் ஆகாஷ்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைச்சு ஏதாவது பண்ணின, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு எழுந்து நின்னு மிரட்டுற ஈஸ்வரி, கோபி வா போலாங்கிறாங்க. ஈஸ்வரி வேகமா வெளியே போக, கோபி பாக்யா கிட்ட வந்து, பாக்யா ப்ளீஸ், உன்னோட பிடிவாதம் வீம்பு இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு பொண்ணோட ஃபியூச்சரை பத்தி கொஞ்சம் யோசி. ஓகே, அதான் முக்கியம் அப்படிங்கிற கோபியும் அம்மா பின்னாடியே போக, அவங்கள வழி அனுப்ப செழியன் போறாரு. வெளியே வந்து செழியன், அப்பா, என்ன அம்மா இப்படி பேசுறாங்கன்னு கேட்க, அவ பேசுறது என்ன புதுசா? அவ பேசுவான்னு தெரிஞ்சேதானே நாங்க வந்தோம் அப்படின்னு கோபி சொல்ல, இப்ப என்னப்பா பண்றதுங்கிறாரு செழியன். இரு செழியாங்கிற ஈஸ்வரி, கோபி, நீ இனியா கிட்ட பேசு. இனியா கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு நல்லா தெரியும். நீ பேசுன அவ புரிஞ்சுக்குவாடா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சரிம்மா போலாமான்னு கேக்குறாரு கோபி. ரெண்டு பேரும் வரேண்டான்னு சொல்லி செழியன் கிட்ட கிளம்புறாங்க. என்னம்மா இவங்க சும்மாவே இருக்க மாட்டாங்களா? என்னென்னமோ பேசிட்டு போறாங்க அப்படின்னு எழில் சொல்ல, அவங்களால பேச மட்டும்தான் முடியும் எழிலு. அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கலாம் நான் விட மாட்டேன் அப்படிங்கிற பாக்யா அங்கிருந்து போயிடுறாங்க. கோபி இனியாவை மீட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. இனியா, ஒர்க் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு கேட்க, நல்லா போகுது டாடி அப்படின்னு இனியா சொல்ல, ஆபீஸ்லயே உட்கார்ந்து பாக்குற மாதிரி ஒரு ஜாப் சூஸ் பண்ணியிருந்தா இந்த மாதிரி நாள் முழுக்க அலையிற வேலை இருந்திருக்காதுல்ல, கஷ்டம் இருந்திருக்காதுல்ல அப்படின்னு கோபி கேட்க, இல்ல டாடி, எனக்கு புடிச்சுதான் நான் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னு இனியா சொல்றாங்க. நான் அதை சொல்லல, உனக்கு ஜாப் புடிச்சிருக்கதெல்லாம் சரின்னு கோபி சொல்ல, டாடி ஏதோ பேசணும்னு சொன்னீங்கன்னு பாயிண்ட்ல வந்து நிக்கிறாங்க இனியா. என்ன டாடின்னு இனியா கேட்க, தடுமாறுறாரு கோபி. நீ எப்படி இருக்கன்னு கேட்க, நல்லா இருக்கேன் டாடிங்கிறாங்க இனியா. உன்னை நினைச்சு நானும் பாட்டியும் ரொம்ப கவலைப்படுறோம் அப்படின்னு கோபி சொல்ல, ஏன் டாடிங்கிறாங்க இனியா. நான் தான் உங்களுக்கு பிடிக்காத எதையுமே பண்றது இல்லையே, நான் உண்டு, என் வேலை உண்டுன்னு தானே இருக்கேன் அப்படின்னு இனியா சொல்ல, இதை தாண்டி உன் லைஃப்ல என்ன பண்ண போற, என்ன இருக்கும், அத பத்தி எல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும் இல்லைங்கிறாரு கோபி. படிப்பு வேலைன்னு அதுவும் நல்லாதான் டாடி போயிட்டு இருக்கு.
அப்படின்னு இனியா சொல்ல, இல்ல படிப்பு, வேலைன்னு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். காலாகாலத்துல சில விஷயங்கள் நடக்கணுமில்ல? அப்படின்னு கோபி சொல்ல, எத சொல்றீங்க டாடின்னு இனியா கேக்குறாங்க. கல்யாணத்த பத்தி தான் பேசுறேன்னு கோபி சொல்ல, அத பத்தியெல்லாம் நான் யோசிக்கவே இல்ல. அப்படின்னு இனியா சொல்ல, நீ யோசிக்காம இருக்கலாம். ஆனா நாங்க வீட்டு பெரியவங்க யோசிக்காம இருக்க முடியுமா? அப்படிங்கிற கோபி மொபைல் எடுத்து இந்த பாருன்னு குடுக்குறாரு இனியா கிட்ட. பாக்குற இனியா யாரு டாடி இதுன்னு கேக்க, இந்த பையனோட பேரு நிதிஷ். ஸ்மார்ட்டா இருக்கான்ல? சென்னையிலேயே பெரிய பணக்காரரு, பெரிய பிசினஸ்மேன் சுதாகர் அவரோட ஒரே பையன் அப்படின்னு கோபி சொல்ல, போனை அப்படியே அமைதியா குடுக்கறாங்க இனியா. இந்த பையன் உன்னை டிவில பார்த்தானா, உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அப்பா கிட்ட சொல்லியிருக்கான். அவங்க ஃபாதர் தான் என்ன அப்ரோச் பண்ணாரு. அவரு பையனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வைக்கலாமான்னு என்கிட்ட சம்மதம் கேட்டாரு. சொன்னா நம்ப மாட்டேன். அவரு கேட்ட உடனே ஐ ஸ்வியர்ட் அப்படியே அப்படியே பயங்கர ஷாக்கா இருந்துச்சு. அவ்வளோ பெரிய வரன் நம்ம வீட்டை தேடி வரும்னு ஐ நெவர் எவர் இமேஜின்ட் இனியா. அவ்ளோ பெரிய இடம் இனியான்னு கோபி எக்ஸைட்டடா சொல்லிட்டு இருக்க. எவ்ளோ பெரிய இடமா வேணாலும் இருக்கட்டும் டாடி. எனக்கு இப்போ கல்யாணம் வேணாங்கிறாங்க இனியா. கோபி தன்னோட டிசப்பாயின்ட்மெண்ட்ட மறைச்சுக்கிட்டு, பையனை பத்தி நான் நல்லா விசாரிச்சுட்டேன். ஃபண்டாஸ்டிக் கேரக்டரா. நிறைய படிச்சிருக்கான். ஒரே பையன். அவங்க கம்பெனிலேயே வேலை பார்த்துட்டு இருக்கான். அப்படின்னு கோபி சொல்லிட்டு இருக்க டாடி அப்படின்னு இனியா ஏதோ சொல்ல வர்றாங்க. இது ரேர் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்படி ஒரு வரன் நம்ம வீட்டை தேடி வந்திருக்கு. இந்த பையனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா ஃபியூச்சர் அப்படியே சும்மா சூப்பரா செட்டில் ஆயிடும். நீ சந்தோஷமா இருப்பாங்கிறாரு கோபி. இப்பவே என் வாழ்க்கை நல்லாதான் டாடி இருக்குன்னு இனியா சொல்ல, ஏமா ப்ளீஸ்ங்கிறாரு கோபி. எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் டாடி, நான் கிளம்புறேன்னு இனியா திரும்ப. இனியா அப்படின்னு தோல்ல கை வச்சு கூப்பிடுறவரு, என்ன நான் பேசிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு சட்டுன்னு கிளம்புற, என்ன பழக்கம்னு கேக்குறாரு. இனியா, டாடி கேக்குறேன் பதில் சொல்லு, ஏன் இந்த கல்யாணம் வேணான்னு சொல்றேங்கிறாரு கோபி. நிறைய காரணம் இருக்கு டாடி அப்படின்னு இனியா சொல்ல, என்ன காரணம்னு சொல்லு, புரிஞ்சுக்கிறதுக்கு டாடி ட்ரை பண்ற அப்படின்னு கோபி கேட்க, நான் இப்போ கல்யாணத்துக்கு ரெடியா இல்ல. நான் இன்னும் படிக்கணும், இன்னும் பெரிய வேலைக்கு போகணும், அது மட்டும்தான் என் மனசுல இருக்குங்கிறாங்க இனியா. நோ ப்ராப்ளம், கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமும் படிக்கலாமே அப்படின்னு கோபி சொல்ல, டாடி உங்களுக்கு புரிய மாட்டேங்குது டாடி அப்படின்னு இனியா சொல்ல, புரியுது, என்ன இந்த ஆகாஷ் பையனை பத்தி யோசிக்கிறியாங்கிறாரு கோபி. டாடி நீங்க ஆகாஷ விடுங்க டாடி, எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்றேங்கிறாங்க இனியா. இப்படி ஒரு வரன் அமையாதான்னு எவ்வளவோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ பெரிய இடத்துல இருந்து நம்ம வீட்டை தேடி வந்திருக்காங்க. இப்போ நெட்ல சர்ச் பண்ணு, இந்த பையனோட பேரை போட்டு சர்ச் பண்ணு. ஃபேமிலி என்னென்ன பிசினஸ் பண்றாங்க, அவங்களுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, என்னென்ன பிசினஸ் இருக்குன்னு அப்போ உனக்கு புரியும் அப்படின்னு கோபி சொல்ல, டாடி ப்ளீஸ் டாடி என்ன விட்டுருங்க, தயவு செஞ்சு என் கல்யாணத்தை பத்தி இப்ப பேசாதீங்க, யாரையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லி என்னைய ஃபோர்ஸ் பண்ணாதீங்க டாடிங்கிறாங்க இனியா. இனியாமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் டாடி நான் கிளம்புறேன் அப்படிங்கிற இனியா. ஏமா நான் சொல்றதன்னு கோபி சொல்றத கூட காதுல வாங்காம கடகடன்னு போயிடுறாங்க. திகைச்சு போற கோபி தான் ஒரு செல்லா காசா நிக்கிறோன்னு யோசிச்சுட்டு நிக்கிறாரு. பாக்யா வீட்டு கிச்சன்ல பாக்யா, இனியா, ஜெனி, அமிர்தா 4 பேரும் உட்கார்ந்து இருக்காங்க. இந்தா இனியான்னு காஃபி குடுக்குறாங்க பாக்யா. ஏம்மா டாடி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாரு, நீ என்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் நான் நிறைய யோசிச்சேன். மாஸ்டர்ஸ் பண்றதுதான் கரெக்ட்னு நான் முடிவு பண்ணிட்டேம்மா. எந்தெந்த காலேஜ்ல என்ன கோர்ஸ் இருக்கு, அதுல எது பெட்டர்னு தேட ஆரம்பிச்சேன். இப்ப திடீர்னு வந்து கல்யாணம்னு சொன்னா எனக்கு என்ன பண்றதுனே தெரியலம்மா. ஆகாஷோட நான் பழகுனதுக்கான பனிஷ்மெண்டாமா இதெல்லாம் அப்படின்னு இனியா கேட்க, இனியா நீ கொஞ்ச நேரம் டென்ஷன் ஆகாம இரு, இங்க உன் விருப்பத்தை மீறி எதுவுமே நடக்காது அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. அந்த மாப்பிள்ள நல்லவரு, பணக்காரரு, அவரோட இருந்தா உன் லைஃப் நல்லா இருக்கும்னு டாடி சொல்றாங்க. ஆனா என் மனசுல என்ன இருக்குன்னு கேட்கவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு இனியா சொல்ல, இனியா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு கிளியரா சொல்லிட்டல்ல அப்படின்னு ஜெனி கேட்க, சொன்னேன்க்கா, ஆனா டாடி புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலையே. கண்டிப்பா மறுபடியும் பேசுவாரு, பாட்டி பேசுவாங்க, என்ன கன்வின்ஸ் பண்ண பாப்பாங்க. ஏற்கனவே நிறைய யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப போய் கல்யாணம்னா அப்படின்னு இனியா பேசிட்டு இருக்க. இனியா உனக்கு இந்த கல்யாணம் வேணுமா வேணாமான்னு முடிவு பண்றது உன்னோட உரிமை. மத்தவங்கள கன்வின்ஸ் பண்றது, யாரு என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்கிறது, இதெல்லாம் உன்னோட வேலை கிடையாதுன்னு இனியா கிட்ட பாக்யா சொல்றாங்க. இப்ப நான் வேண்டான்னு சொன்னா என்ன விட்டுருவாங்கன்னு நினைக்கிறியா? திரும்ப திரும்ப அதையே தான் பேசுவாங்க. ஆல்ரெடி ஒரு தடவை பொண்ணு பார்க்க ஆளுங்கள வர வச்சத மறந்துட்டியா நீ? என் பெர்மிஷன் இல்லாம நிச்சயம் வரைக்கும் போனாங்களே அப்படின்னு இனியா சொல்ல, போனாங்க தான், ஆனா நிச்சயம் நடக்கலல்ல, நீ தானே அதை நிறுத்தின. நீ நிறுத்தலனாலும் அது நடந்திருக்காது. அதே மாதிரி இப்பவும் ஏதாவது பண்ணலாம், நீ கொஞ்சம் அமைதியா இருங்கறாங்க பாக்யா. அப்போ அங்க வர்ற செழியன், இனியா என்ன பண்ணி வச்சிருக்க நீன்னு கேட்க, நான் என்ன பண்ணேன்னு இனியா கேக்குறாங்க. இனியா அப்பா உன் நல்லதுக்கு தானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ அப்படின்னு செழியன் கொஞ்சம் வேகமா கேட்க, செழியா
இப்ப எதுக்கு நீ கத்திக்கிட்டு இருக்க இவகிட்ட அப்படின்னு பாக்யா கேட்க, முதல்ல உன்ன சொல்லணுமா? நீ இருக்கிற சப்போர்ட்ல தான் இவ ஆடிக்கிட்டு இருக்கறா. அப்பாவ எதிர்த்து எதிர்த்து பேசுறா தெரியுமா? அப்படின்னு செழியன் சொல்ல, அண்ணே நான் எதிர்த்தெல்லாம் பேசலண்ணே அப்படின்னு இனியா சொல்ல, பொய் சொல்லாத இனியா, நீ எதிர்த்து பேசாம தான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போச்சா அப்படின்னு செழியன் கேட்க எல்லாருமே கொஞ்சம் அதிர்ச்சியா பாக்குறாங்க. டாடிக்கு உடம்பு சரியில்லையா? என்னன்னு சொல்ற? டாடிக்கு உடம்பு சரியில்லையான்னு இனியா கேட்க, இங்க பாரு உன்கிட்ட பேசிட்டு போனதுக்கு அப்புறம் அப்பா வீட்ல போய் மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு. பாட்டி இப்பதான் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அதான் ஏற்கனவே ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குல்ல அவருக்கு. அவரை எப்படி ட்ரீட் பண்ணணுன்ற ஒரு கட்டசி கூட இல்ல. உன் மேல போய் எதுக்கு இப்படி ஒரு பாசம் வச்சாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு செடியன் சொல்ல, அண்ணே டாடி இப்ப எப்படின்னு இருக்காரு அப்படின்னு இனியா பதட்டமா கேட்க, தெரியல பாட்டி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. போய் பார்த்தாதான் தெரியும். நான் போறேன்னு செழியன் திரும்ப, அண்ணன்னு நானும் கூட வர்றேன்னு அப்படின்னு இனியா மொபைல் எடுக்க, எதுக்கு? டாடி என்ன கஷ்டப்பட வைக்கிறதுக்கா? ஒண்ணும் தேவையில்லைன்னு செழியன் சொல்றாரு. அண்ணே எனக்கு டாடிய பார்க்கணும்னே அப்படின்னு இனியா சொல்ல, ஒண்ணும் தேவையில்ல அப்படின்னு செழியன் சொல்ல, செடியா கூட்டிட்டு போவல அப்படின்னு ஜெனியும் சொல்ல, அதான் தேவையில்லைன்னு சொல்றேன்ல அப்படின்னு செழியன் கத்த, கூட்டிட்டு போன்னு சொல்றேன்லன்னு ஜெனி கத்துறாங்க. அண்ணே ப்ளீஸ்ண்ணே என்ன கூட்டிட்டு போனே அப்படின்னு இனியா கேட்க, சரி வான்னு பெருமூச்சு விட்டுட்டு சொல்றாரு செழியன். அம்மா நானும் இனியா சொல்ல, போயிட்டு வா போங்கறாங்க பாக்யா. என்ன நடக்க போகுதோன்னு பயத்துல பாத்துக்கிட்டு இருக்காங்க பாக்யா. மீதி என்ன நடக்குதுன்றத நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.